விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ பில்ட் எக்ஸ்போவில் காவேரியின் புதிய 3 தயாரிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் காவேரி குழுமத்தின் இணை மேலாண்மை இயக்குனர் லயன் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற ரோட்டரி மாவட்ட ஆளுநர் RS மாருதி, சிவகா தலைவர் P ரவிச்சந்திரன், ஃபைரா தேசிய செயலாளர் லயன் S செந்தில்குமார், கோசினா தலைவர் EVP பழனிசாமி ஆகியோர் காவேரியின் புதிய 3 தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய லயன் வினோத் சிங் ரத்தோர், காவேரி நிறுவனம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் முதன்முறையாக 7 வண்ணங்களில் வாட்டர் டேங்குகளை அறிமுகம் செய்து வைத்தது காவேரி நிறுவனம் என்றும் கூறினார். இது புது ப்ராடக்ட்ஸ் இன்னும் புது ப்ராடக்ட் கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் சார்பாக தலைவர் மேற்கொண்டு PhDs அனைத்து தம்பிங்க எல்லாருமே 3 லான்ச்சுக்காக வந்திருக்காங்க. நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நம்ம 7 லேயர் டேங்க் ஸ்டார்ஷிப் இலான் மஸ்க் மூலமாக இந்த இன்ஸ்பயர் ஆனோம். இலான் மஸ்க் கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டுங்க, நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பார்த்துட்டு தான் முன்னாடி போக முடியாது. நம்ம பற்றி யார் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு யோசிச்சுட்டே இருந்தால் ஒரு படி முன்னாடி போக முடியாதுங்க. முன்னாடி மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வளரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் ஸ்டார்ஷிப். அதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார் 5 லேயர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிகிரி டெம்பரேச்சரில் வாட்டர் இல்லை கெமிக்கல் ஸ்டோர் பண்ணும்போது டேங்க் ஆஃப் த வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டார்ஷிப் 7 லேயர் டேங்க். சரி, 7 லேயர் டேங்க் வாங்கும்போது என்ன பயன் இருக்குன்னா 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நார்மல் டேங்க் காவேரி டேங்க் 10 வருஷம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம 5 லேயர் டேங்க் வந்து அத்திக்கடல் லான்ச் பண்ணோம். இப்போ 7 லேயர் டேங்க் வந்து ஸ்டார்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கட்டுமானத்தில் வந்து நம்ம தலைவர் சார் வந்து பொறியாளர் வந்து பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கட்டுமானத்தில் வந்து இந்த வீடு கட்டும் போது ஒரு கலராக ஒரு ஹோஸ் வாங்குறோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் 5 தடவை மாற்றிடும். அது பொதுவாக எல்லாரும் சொன்ன கருத்து. சரி, ஏன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் R&D, நான் பாலிமெண்ட் டிகிரி வச்சிருக்கேன். ஆனால் சொன்னது வந்து நான் அமிர்தாவில் படித்தேன். ஸோ அது வந்து ஒரு 6 months R&D பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஜென்ரலாக வண்டி ஏறும் சைட்டில், வண்டி ரெகுலராக ஏறும்போது என்னென்னா ஓட்டையாயிடும். ஸோ நம்ம பைப் வந்து ரெகுலராக எந்த வண்டி ஏறாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஆஃப்கோர்ஸ் அதில் ஒரு கண்டிஷன்னா கீழே ஷார்ப்பாக ஏதோ கல்லில் இருந்தால் ஓட்டையாயிடும். அது சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 வருஷம் தாராளமாக உழைக்கும். இது வந்து ஹெவி டியூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக லான்ச் பண்ணாங்க. 3வது ப்ராடக்ட் வந்து இந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் ஹெவியான ஒரு பைப் வேணுங்க, இதோட ஹெவியாக ஏதாவது எலக்ட்ரிக்கல் பைப் கிடைக்குமான்னு கேட்டனால சூப்பர் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் பைப் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டெமோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். லைவாக வளைச்சி பார்த்தாங்க, ஒரு பொறியாளர் வந்து வளைச்சி பார்த்தாரு, பைப் உடையாதுங்க. இதுதான் நம்ம குவாலிட்டிங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.